இன்றைய வாசகமானது மலைப்பொழிவு கருத்துக்களை சிந்திக்க நம்மை அழைக்கப்படுகிறது. மலைப்பொழிவு என்பது எத்தகைய உயர்ந்தமான போதனை என்பது நம்ம கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலக நீதியின் மதிப்பீடுகளை இந்த மலைப்பொழிவில் இருக்கின்ற கருத்தை வைத்துதான் எல்லாரும் பார்க்கிறார்கள். ஒரு முறை காந்தி அடியார்களிடம் வெள்ளையினத்தில் தலைவராக இருக்கிறவர் ஒருவர் கேட்டார், உனக்கு இயேசுவை பற்றி தெரியுமா? அப்போ காந்தி அடியார்கள் சொல்கிறார், எனக்கு இயேசுவை பற்றி அனைத்தையும் தெரியாது, ஆனால் ஒரு சில கருத்துக்களை எனக்கு தெரியும். நான் தொடர்ந்து விவிலியத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு மிக பிடித்தமான பாகம் எதுனா இந்த மலைப்பொழிவு கருத்துக்கள் எனக்கு மிக பிடித்தமான பாகமாக இருக்கின்றது. ஆனால் கிறிஸ்தவர்களை பார்த்தா எனக்கு கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் மலைப்பொழிவின் கருத்துக்கள் எத்தகைய உயர்ந்தமானதாக இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் அதை தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறது இல்லை. ஆம் பிரியமானவர்களை, மிக உண்மையான கருத்தை காந்தி அடியார்கள் உணர்த்துகிறார் நம்மளை. மலைப்பொழிவில் இருக்கின்ற ஒவ்வொரு கருத்துக்களும், ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் நாம் இவ்வுலகில் காண்க முடியாது. ஆயர் ஃபூட்டன் ஜீசன்ட்ட ஒரு முறை ஒரு நபர் போயிட்டு கேட்கிறார், இந்த மலைப்பொழிவின் வாசகம் அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே வந்தது. நமக்கு தெரியும், புனித அந்தோனியார் மட்டுமல்ல, எல்லா புனிதர்களுடைய விழாவை கொண்டாடும் போது, அச்சிஷ்டவர்களுடைய விழாவை கொண்டாடும் போது இந்த மலைப்பொழிவை தான் நாம் வாசிக்கின்றோம். ஏனென்றால் இந்த மலைப்பொழிவை வாசிக்கும் போது இது அந்த அச்சிஷ்டவர்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கடைபிடித்து அவர்கள் இந்த உலகத்திலே புனிதர் வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை நம்மை எடுத்து காட்டுகிறார். ஆகவே இந்த மலைப்பொழிவின் கருத்தை புனித ஆயர் ஃபூட்டன் ஜீசன்ட்ட ஒரு முறை ஒரு நபர் வந்து கேட்கிறார், ஆயரே, மலைப்பொழிவு கருத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் நான் எப்போ காண முடியும்? ஏனென்றால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் படாத வேதனை இல்லை. ஒவ்வொரு நாளும் துன்பங்கள், துயரங்கள் தான் என்னை வாட்டி வதைக்கிறது. மலைப்பொழிவில் கொடுத்த ஆசீர்வாதங்களை பற்றி என்னை கொஞ்சம் சுருக்கமாக எடுத்து சொல்லுங்கள் என்று ஆயர் ஃபூட்டன் ஜீசன்ட்ட வந்து கேட்டார். அப்போ ஆயர் ஃபூட்டன் ஜீசன் இப்படி சொல்கிறார், உலகத்தில் நம் வாழும் இந்த பூமியில் 2 வகையான ஆசீர்வாதங்கள் உண்டு. முதல் ஆசீர்வாதம் ஆங்கிலத்தில் அப்போக்லிப்டிக் பிளெஸிங்னு சொல்லுவாங்க. நம்முடைய உலக முடிவு, நம் ஒவ்வொருவருடைய உலக முடிவிலை காணக்கூடிய ஆசீர்வாதம் அப்போக்லிப்டிக் பிளெஸிங். அந்த ஆசீர்வாதத்தை நாம் இந்த உலகத்தில் வாழும்போது காண முடியாது. 2 வகையான ஆசீர்வாதம் உடனடி கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள். உதாரணமாக, நாம் போய் ஒரு இடத்துல நம்முடைய நிலத்தை வாங்கிறோம், உடனே அந்த நிலம் பல உயர்ந்தது, அந்த மாதிரி உடனடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். அந்த 2 வகையான ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயே பொருந்துமா? ஆயர் ஃபூட்டன் ஜீசன் இப்படி எடுத்து கூறுகிறார். இந்த 2 ஆசீர்வாதங்களை ஒரு சிலவர்களுடைய வாழ்க்கையிலே உலக முடிவில் தான் அந்த ஆசீர்வாதம் வந்து அமையும். உலகத்தில் வாழும் போதும் காணவே முடியலை. துன்பத்துக்கு மேலே துன்பம், துயரத்துக்கு மேலே துயரம், தூய உள்ளத்தை வைத்தாலும் நம்மளுக்கு சதி செய்கிறவர்கள் அனைத்தையும் தான் காண முடியுது. அப்போ அந்த நபர் ஆயர்கிட்ட கேட்டாராம், என்னை கடவுள் படைத்தது
இறுதி நாளில் ஆசீர்வாதத்தை காண மட்டும்தான் படைத்தாரா, உடனடி ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே எப்பவும் அமையாதா என்று கேட்டாராம். அப்போ ஃபுல்டன் ஜீசன் இப்படி எடுத்து கூறுகிறார், உடனடி ஆசீர்வாதம் கிடைத்தவர்கள் உலக முடிவிலை நமக்கு காணக்கூடிய ஆசீர்வாதத்துக்காக மாற்ற வேண்டும் தங்களுடைய ஆசீர்வாதங்களை. அப்படி மாற்றினாதான் அவர்களுக்கு மோட்ச பாக்கியம் உண்டு. ஆனால் நீ உலகத்தில் வாழும்போதே உலக முடிவிலை காணக்கூடிய ஆசீர்வாதத்தை நாடி நீ வாழ்கிறே, ஆகவே உனக்கு மோட்சம் இங்கே தொடங்கிருச்சு. ஆனால் உடனடி ஆசீர்வாதங்கள் பெறுகிறார்கள, அவர்களுக்கு தங்களுடைய ஆசீர்வாதத்தை மாற்றி அமைக்காவிட்டால் அது மோட்ச பாக்கியம் என்பது பெரிய கேள்விக்குறியாக தான் அமையும் என்று எடுத்து கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டோம்? நம்முடைய ஆசீர்வாதம், உடனடி ஆசீர்வாதங்கள் உலகத்தை கூடிய செல்வங்கள், உலகத்தின் இன்பங்கள், உலகத்தின் கிடைக்கக்கூடிய அனைத்து மரியாதைகள், தகுதிகள், படிப்புகள், ஒவ்வொரு பதவிகள் அனைத்தையும் மாற்றாவிட்டால் ஃபுல்டன்ஷன் சொன்னது மாதிரி தான் நம்முடைய ஆசீர்வாதங்கள், உடனடி ஆசீர்வாதங்கள் கேள்விக்குரியதாக நம்மிடம் அமைந்து இருக்கின்றது. பிரியமானவர்களை, சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் பாருங்கள், உங்களுடைய ஆசீர்வாதம் எத்தகையான ஆசீர்வாதம்? அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எப்படி மாற்றி அமைக்கிறீர்கள்? புனித அந்தோனியா தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஒவ்வொரு மலை பொழிவிலே இயேசு கொடுத்த ஒவ்வொரு கருத்துக்களையும் தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றி அமைத்தார். ஆகவே அவருடைய வாழ்க்கை மண்ணில் வாழும் போதும் புனித வாழ்க்கை, மலர்ந்தும் போதும் புனித வாழ்க்கையாக இருக்கிறது. நாம் இந்த ஆசீர்வாதத்தை மாற்ற வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3:19 புனித பவுல் இப்படி எடுத்து கூறுகிறார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 வசனங்கள் 19 இப்படி எடுத்து கூறுகிறார், உடனடி ஆசீர்வாதங்களை இறுதி நாளில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதமாக மாற்றாவிட்டால் அவர்களுடைய முடிவே அழிவு, அவர்களுடைய வயிற்றே அவர்களுக்கு தெய்வம். அவமானப்படுத்தக்கூடிய காரியங்களை பெருமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை இந்த மண்ணிலே இருக்கின்ற மண்ணை நோக்கி வாழ்கிறது என்று எடுத்து கூறுகிறார். ஆகவே சிந்தித்து பாருங்கள். புனித அந்தோனியாரை நவநாளில் பங்கு கொள்ளும் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கை இறுதியிலே கிடைக்கக்கூடிய மோட்ச பாக்கியத்துக்காக மாற்றி அமைக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் பரிந்துரை ஜெபத்தினால் மன்றாடுங்கள். ஒரு சில கருத்துக்கள் பர்மீஸில் எடுத்து சொல்கிறேன், சில புரியாதவர்களுக்கு. தினை மங்களாட்டையா ஷெப்பா ஜாங்கோ குரோரோ எங்களி டியாமா ஜாரே ஐ மங்களாட்டையா ஷெப்பா சுரா அப்பாயின பாயினே நாலேயாமா பிதே ஐ அப்பாயின பாயா பாலே சுரோ சச்சே யாமே கவுஞ்சினே மிமிரோ போவா நாவ் சௌங் சைமா யாமே கவுஞ்சி அரி கவுஞ்சி நக்கு कोခွဲချမ်းစိတ်ဖြာပြီးနားလေတက်ဖို့လိုအပ်တယ်ချက်ချင်းရမယ်ကောင်းကြီးဆိုတာဘာလဲဆိုတော့ယခုကျွန်ုပ်မြေတုပ်သွားဝယ်တယ်အဲ့ဒီမြေဝယ်တဲ့ချိန်မှာရတဲ့အကျိုးအမြတ်ဒီချက်ချင်းကျွန်ုပ်တို့အဲ့အကျိုးအမြတ်ရခြင်းဖြစ်တယ်ဒါပေမဲ့ကဘာကုံတဲ့ချိန်မှာရမယ်ကောင်းကြီးဒီဝိညာဉ်ရေးနဲ့ဆက်နွယ်တော့ကောင်းကြီးဖြစ်တယ်ဒီလောကမှာပေးဆက်ခြင်းတတ်တတ်နဲ့အမြဲတမ်းရှင်သန်နေရတော့သူတွေရဲ့ကောင်းကြီးဖြစ်တယ်ဆိုတော့ကောင်းကြီးတွေကိုနှမျိုးလုံးကကောင်းလို့ဖျားရှင်ပေးတာဒါပေမဲ့ချက်ချင်းရတဲ့ immediate blessing တွေအကုန်လုံးကိုမိမိဘဝနောက်ဆုံးချိန်မှာရမယ် apocalyptic blessing အဲ့ဒီကောင်းကြီးဖြစ်မပြောင်းလဲဘူးဆိုရင်အဲ့ဒီချက်ချင်းရသောကောင်းကြီးတွေဒီကျွန်ုပ်တို့အတွက်မိကွန်းတစ်ဖွဲပဲရှိနေမှာဖြစ်တယ်ကောင်းကြီးအဖြစ်ရှိမှာမဟုတ်ဘူးဘာကြောင့်လဲဆိုတော့အဲ့ဒီချိန်မှာမပြည့်စုံနေနေရကျွန်တော်တို့ဘဝကိုဘာတွေပဲဘေးမှာဝန်းရံထားပါစေလိုအပ်ချက်တွေရှိနေသေးပဲဒါကြောင့်ဘလူကောင်းကြီးမျိုးကိုကျွန်တော်တို့ရရှိခဲ့တယ်လေစမ်းစစ်ပါစန်တန်ထနီရဲ့ဘဝတတ္တာမှာမင်္ဂလာတရား၈ပါးကိုသူ့ရဲ့ဘဝအဖြစ်ပြောင်းလဲစောင့်တည်ခဲ့တယ်ယန္နာသူတော်သူမြတ်တွေအားလုံးကအဲ့ဒီမင်္ဂလာတရား၈ပါးကိုစောင့်တည်ကျင့်ကြံခဲ့လို့ပဲကျွန်တော်တို့ယန္နာအပေါင်းပွဲနေ့မှာဒီမင်္ဂလာတရား၈ပါးကိုတမန်ကျမ်းစာကိုဖတ်ပြီးထောက်ရှုဖို့သာသနာကဖိတ်ခေါ်ခြင်းဖြစ်တယ်ကိုဘဝတတ္တာမှာဒီမင်္ဂလာတရား၈ပါးကိုငါတကယ်နားလည်ပြီးကျင့်သလားဒီမင်္ဂလာတရား၈ပါးတမန်ကျမ်းစာရဲ့အနှစ်ချုပ်ဖြစ်တယ်လို့ကျမ်းစာတစ်ခုလုံးမှာအလားဆုံးသော
ဘယ်ဘာသာတရားမှမတွေ့ရတော့အလားဆုံးသောကျမ်းပိုက်မင်္ဂလာတရားဖြစ်တယ်ဒီမင်္ဂလာတရားကိုဘဝအဖြစ်ပြောင်းလဲနိုင်မှတန်ထင်ရဲ့အကြောင်းဝင်စုပန်ပေးမှုကိုတောင်းခံခြင်းသည်အဓိပ္ပာယ်ပြေဝမှာဖြစ်ပါတယ်